சென்னை ராயபுரத்தில் உள்ள கண்ணப்பர் திடலில் வீடற்றோருக்கான காப்பகத்தில் 22 ஆண்டுகளாக வசித்து வந்த 114 குடும்பங்களுக்கு மூலக்கொத்தலம் திட்டப்பகுதியில் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகள் பெற்ற பயனாளிகளோடு நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் கலந்துரையாடல் நடத்த காத்திருக்கிறார். சண்முகப்பிரியன், களம் உங்களிடம், நீங்கள் தொடரலாம். கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலத்திற்கு மேலான தொடர் போராட்டங்களுக்கு பிறகு இந்த கண்ணப்பர் திடல் பகுதி மக்களுடைய கனவு என்பது இன்று தினம் நினைவாக இருக்கிறது. ஆம், இந்த 114 குடும்பங்களுக்கும் இன்றைய தினம் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு வீடுகளுக்கான ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அவர்களிடம் வழங்க இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சாலையோரங்களில் வசித்த இந்த மக்களுக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கண்ணப்பர் திடலில் இருக்கக்கூடிய வீடற்றோர் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அதன் பின்னர் அவர்களுக்கு சொந்த குடியிருப்பு என்பது ஒதுக்கப்படாமலே இருந்திருந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அவர்கள் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த நிலையில்தான் தற்போது இந்த 114 குடும்பங்களுக்கும் சொந்த குடியிருப்பு வீடு என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணையை உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய பயனரிடம் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தருணம் இவர்களுக்கு எது போன்ற ஒரு வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பது குறித்து அவர்களுடைய நம்ம கலந்துரையாடலாம். நீங்க அந்த கண்ணப்பர் திடலில் எத்தனை வருஷமாக குடியிருந்தீங்க? என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க? இப்போ உங்களுக்கு இந்த சொந்தமான ஒரு வீடு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம் சார். ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் 25 வருஷமாக அது உள்ளே இருந்தோம். நாங்கள் மழையில் காற்றுல எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இதோ தரேன் அதோ தரேன் இதோ தரேன். நாங்கள் எவ்வளோ கட்சிக்காரங்களாம் வந்தாங்க. எல்லாம் ஓட்டு போட சொல்லி தான் வந்தாங்களா கட்டி எவ்வளோ வீடு கொடுத்தது கிடையாது. இந்த கட்சியில் தான் எங்களுக்கு வீடு கிடச்சிது. அவருக்கு கோடான கோடி நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். மழையிலையும் காற்றுலையும் தவளை பசங்களாகிட்டே இன்றைக்கி எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்தமாரி வந்து கஷ்டப்பட்டோம் சார். நாங்கள் ரொம்ப மழை காற்று வெள்ளம் செவுறு இடிஞ்சு விழுந்துச்சு. அதில் ஒரு பொண்ணுக்கு இடுப்பே போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். நாங்கள் அப்படியெல்லாம் இருந்து இப்போ தான் எங்களுக்கு விடுவு காலம் பிறந்துருக்குது சார். இவரோட கட்சியில் இப்போ தான் விடுவு காலம் எங்களுக்கு பிறந்துருக்குது. கோடான கோடி நன்றி சார் உங்களுக்கு. சொந்த வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அங்கே பால் காய்ச்சறதெல்லாம் கூட பண்ணுவீங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்களா? எப்படி இருக்க போகுது இந்த தருணம் உங்களுக்கு? இதுதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நீங்களும் வாங்க சார். ஆனால் பால் காசும் போது நாங்கன்னா அப்படியே இது பண்ணிவிடுவோம். எல்லோரும் வரட்டும், எல்லாம் பால் காசு நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அன்ட்டு. நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க கண்ணப்பர் திடலில்? 25 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருக்கிறேன். இப்போ நானும் அங்கே இருந்து தான் என் கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க பெற்று அந்த வீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா ரொம்ப தண்ணியெலாம் வரும். உள்ள மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சுன்னா பூமி உள்ள அந்த தண்ணி சோர்க்கும். திடீர்னு கல் மேலே உயும். பயந்து தான் நாங்களாம் இருந்து இன்றைக்கி தான் எங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறோன்னு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். திடீர்னு பாம்பு வரும், திடீர்னு பூரா வரும், தேல் எதோ வரும். குழந்தைங்கெல்லாம் வச்சுட்டு பத்திரமா பார்த்துன்னு உக்காந்துன்னு போனாங்க. ஏன்னா என்ன வரும் ஏதோ வரும், குழந்தைங்க எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? கொசு கடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு சின்ன வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி எங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவருக்கு தான் ரொம்ப நாங்கள் கையெழுத்து கும்பிடுவோம் சாமி போல். நாங்கள் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? எவ்வளோ வருமானம் உங்களுக்கு? நான் வீட்டு வேலை செய்கிறேன். ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் தான் வரும். அந்த 2000 ரூபாய் வச்சுக்கின்னு எங்கள் வீட்டுக்கு சொல்லுக பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காருக்கு அவரும் உடம்பு சரியாது. எங்கள் வீட்டுக்காரு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து இட்டுன்னு வந்தேன். அது வச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கின்னு நாங்கள் இப்போ ஒரு நாள் சம்பாதிக்கிறதே 2000 ரூபாய் தான் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. அந்த 2000 ரூபாய்க்கு வச்சுக்கின்னு என் 3 பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்காரை எல்லாமே பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்கள் 3 குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறீங்க. சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப அதிகமான சந்தோஷம்னா எங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறாங்கோ அவ்வளோலாம். அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு சொந்த வீடு வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன இது பண்ணணும் ஏதா பண்ணணும் எல்லாமே பார்க்கணுன்னு இருக்கிறோம் நாங்கள் குழந்தைங்களுக்கு. வீடு பால் காய்ச்சறதுக்கு யாரெல்லாம் கூப்பிடலான் இருக்கீங்க? எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இதுமாரி இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு இதுமாரி சொந்த வீடு கொடுத்துறாங்க, இந்தமாரி பால் காசணும் வாங்க. நாங்கள் எங்கள் வீட்டாண்ட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அத்தனை பேரை நாங்கள் கூப்பிட்டு சந்தோஷமாக இருந்து பால் காசுவோம். அதிகமாக சந்தோஷப்படுவோம் நாங்கள் கூப்பிட்றோம். அவர் தான் எங்களை ஒரு ஆளாக நினைக்காம இன்னைக்குன்னு எங்களை ஒரு ஆளாக நினச்சி வராரு.
இப்போ இந்த 114 குடும்பங்களுக்கும் இந்த மூலக்கொத்தளம் குடியிருப்பு பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் 4.27 லட்சம் ரூபாய் என்பது பயனாளிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் இவற்றில் கிட்டத்தட்ட 2 பங்கு தொகையை சென்னை மாநகராட்சி சார்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மீதம் இருக்கக்கூடிய இந்த 1,40,000 தொகையை மட்டும் இந்த பயனாளிகள் தவணை முறையில் செலுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த 22 வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த 114 குடும்பங்களும் தங்களுடைய சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றிய மகிழ்ச்சியோடு அந்த வீட்டுக்கு குடிபெயர இருப்பதாக நம்மிடம் மகிழ்ச்சி பெருக தெரிவிச்சிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.